ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் 50க்கும் மேற்பட்ட மரியன்னையின் திருப்பெயர்கள் வருகின்றன. அவற்றில் ஒரு பெயரான எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், காஸ் ஆஃப் அவர் ஜாய் ப்ரே ஃபார் அஸ். இந்த மன்றாட்டில் உள்ள அருமையான பெயர்தான் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. அதை நாம் சற்று தியானிப்போமாக. எவ்வளவு அருமையான ஒரு பெயர் பாருங்கள், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று அன்னையை நாம் வாழ்த்துகின்ற பொழுது, வாழ்த்தும் பொழுதே நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி எழுகிறது. அந்த அன்னையும் மகிழ்ச்சி அடைவார்கள். காரணம், அந்த தாய் நம்முடைய மகிழ்ச்சியின் காரணியாக இருக்கிறார்கள். எப்படி அன்னை மரியா நம் மகிழ்ச்சியின் காரணியாக இருக்கிறார் என்பதற்கு பல கோணங்களில் நாம் விடை காணலாம். ஒரு விவிலிய பார்வையும் ஒரு உளவியல் பார்வையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விவிலியம் சொல்கிறது, தூய ஆவியாருடைய கனிகளில் ஒன்று மகிழ்ச்சி. தூய ஆவியாருடைய கனிகளை பற்றி கலாத்தியர்கள் திருமொழியில் பவுல் சொல்கிறார், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் என்று கனிகளை அவர் வரிசைப்படுத்துகிறார். அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி வந்து விடுகிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீடர்களோ தூய ஆவியாரால் நிரம்பி மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், திளைத்தார்கள் என்கிற சொல் ஒரே ஒரு முறைதான் விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் இந்த இடத்தில்தான் மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தூய ஆவியார் இருந்தார். தொடக்கத்துறவை தூய ஆவியார் வழி நடத்தினார். எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:41 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், மரியா செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆகவே அன்னை மரியாவை சந்தித்த உடனேயே எலிசபெத்து மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் வயிற்றிலிருந்து குழந்தையும் மகிழ்ச்சி அடைந்தது, மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று எலிசபெத்து சான்று பகிர்கிறார். ஆகவே அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்ற பொழுது பல உணவுப் பொருட்களை, பல பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார் நிச்சயமாக. ஆனால் தூய ஆவியாரை அவர் கொடையாக, பரிசாக எடுத்து சென்றார். ஆகவே எலிசபெத்து மகிழ்ச்சி அடைந்தார். எப்பொழுதெல்லாம் நாம் அன்னை மரியாவை உற்று நோக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியாரை நாம் நெருக்கமாக சந்திக்கிறோம். காரணம், அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர். எனவே அன்னை மரியாவை நோக்கி நாம் மன்றாடும் பொழுதெல்லாம் தூய ஆவியார் நம்மை நிரப்பி நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறார். இது விவிலிய செய்தி. உளவியல் செய்தி ஒன்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று மகிழ்ச்சியை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியின் அறிக்கை, ஹாப்பினஸ் ரிப்போர்ட் என்று ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அதிலே மகிழ்ச்சி பற்றி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சிக்கான காரணிகள் என்று அவர்கள் பலவற்றை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே முகாமையான ஒன்று மனித உறவுகள். எந்தெந்த நாடுகளிலெல்லாம், எந்தெந்த மக்கள் நடுவிலெல்லாம் உறவுகள் நன்றாக இருக்கின்றனவோ அங்கே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. எங்கே உறவுகள் குறைவாக இருக்கிறதோ, உறவுகளே இல்லையோ அங்கே மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது. ஆகவே இது நாம் அறிந்த ஒன்றுதான், அனுபவத்தில் பார்த்த ஒன்றுதான். நமக்கு நல்ல நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உறவுகள் இருந்தால் இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு அங்கே மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. ஆகவே உறவுகள் தான் நம் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் வாழ்விற்கு அர்த்தத்தையும் தருகின்றன. எனவே நாம் நல்ல உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு உளவியல் செய்தி. அன்னை மரியாவும் அதே செய்தியை தான் நமக்கு தருகின்றார். அவர் எலிசபெத்தோடு உறவாடி உதவி செய்தார். அதன் வழியாக மகிழ்ச்சியை அதிகப்படுத்தினார். நம் வாழ்வில் தூய ஆவியாரிடமிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோமாக. நம் உறவுகளை மேம்படுத்தி மகிழ்ச்சியாய் வாழ்வோமாக. எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.